ஹரே கிருஷ்ணா. நம்ம நவத்வீப் பரிக்ரமாவில் கோதர்ம த்வீப்பில் இருக்கோம். அங்கே நரசிம்மப்பள்ளி அப்படின்ற க்ஷேத்திரத்தில் இருக்கோம். சத்தியயுகத்தில் மந்தாகினி நதி அப்படின்ற நதி இங்கே ஓடிட்டு இருந்தது. நரசிம்ம பெருமாள் இரண்ய கசிபுவை வதம் பண்ணதுக்கப்புறமா பிரகல்லாதனுக்கு அருளினார். அதுக்கப்புறம் அவருடைய ரத்தம் படிஞ்ச கரங்களை இந்த மந்தாகினி நதியில் கழுவிட்டு இங்கே இருக்க தீர்த்தத்தையும் குடிச்சிட்டு அவர் இலைப்பாரினார். நரசிங்க பெருமாள் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் எல்லாருமே இங்கே வந்து அவருக்கு பணிவிடை செஞ்சாங்க. விஸ்வகர்மா எல்லா தேவர்களுக்கும் இங்கே பக்கத்துலேயே குட்டில் அமைச்சு கொடுத்தாங்க. அதனால் இது தேவப்பள்ளி, அதாவது தேவர்களுடைய இருப்பிடம் அப்படின்னு பெயர் பெற்ற ஊர் இது. காலப்போக்கில் எல்லாமே சிதிலம் அடைஞ்சு போச்சு. மந்தாகினி நதி இப்போது ஒரு குளம் மாதிரி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. நவத்வீப் பரிக்ரமாலேயே ரொம்பவும் புனிதமானது இந்த நரசிம்மப்பள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது சத்தியயுகத்திலேருந்தே இங்கே இருக்குது. இங்கே இருக்க நரசிம்மமூர்த்தி சுயம்புவாக தோன்றினது. அவருடைய மடியில் இரண்ய கசிபுவும் பக்கத்தில் பிரகல்லாத மகாராஜாவும் இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தா பிரபு அப்புறம் எல்லாருமே இங்கே வந்து நரசிங்க கதையை வந்து போதனை செஞ்சாங்க மற்றும் ஹரிகதையை வந்து சொன்னாங்க. ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாருமே வந்து பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா.